பெங்களூரு பரப்பன அக்ரஹாரா மத்திய சிறையில் கைதிகள் சகல வசதியுடன் இருக்கும் புதிய வீடியோ வெளியாகி கர்நாடக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. கொலை குற்றவாளிகள் முதல் விசாரணை கைதிகள் வரை பலருக்கும் சிறப்பு சலுகை வழங்கிய சிறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாயுமா? சிறைச்சாலையா அல்லது கேளிக்கை விடுதியா என சந்தேகம் எழும் அளவிற்கு கட்டுப்பாடின்றி கைதிகள் ஆட்டம்பாட்டத்துடன் கும்மாளம் போட்ட காட்சிதான் இது. குற்றம் புரிந்தவர்களுக்கு நீதிமன்றம் கடுங்காவல் தண்டனை விதித்து சிறைக்குள் அனுப்பினால் அங்கு கையில் கரைபடிந்த சில அதிகாரிகள் சிறைக்குள் சுதந்திரமாக உலாவ விட்டுள்ளனர். நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் அமைந்துள்ளது பரப்பன அக்ரஹாரா மத்திய சிறை. இந்த சிறையில் கொலை வழக்கு முதல் ஐஎஸ் பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்த குற்றவாளிகள் வரை பலருக்கும் சிறப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதை அம்பலப்படுத்தும் வகையில் உமேஷ் ரெட்டி என்ற ரவுடி சிறையில் சகல வசதியுடன் இருக்கும் வீடியோ கடந்த வாரம் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இவர் 20 பாலியல் வன்கொடுமை வழக்குகள், 18 கொலை வழக்குகளில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதே போன்று நடிகை ரன்யாராவ் தங்க கடத்தல் வழக்கில் தொடர்புடைய தருண் ராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டு இதே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவரும் சிறைக்குள் செல்போன் பயன்படுத்தியவாறு சமைக்கும் வீடியோ வெளியானது. குறிப்பாக ஐஎஸ் பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்த வழக்கில் கைதான குற்றவாளியும் சிறைக்குள் செல்போன் பயன்படுத்தியுள்ளார். பணம் படைத்தவர்கள் சில கரைபடிந்த அதிகாரிகளின் உதவியுடன் சிறைக்குள்ளும் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வசதி வெளியே விஐபி ரேஞ்சுக்கு சுற்றி திரிந்தவர்களுக்கு மட்டுமின்றி திருட்டு, வழிப்பறி, செயின் பறிப்பு வழக்குகளில் சிக்கி சிறை சென்றவர்களுக்கும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஏதோ ஆண்கள் விடுதியில் அமர்ந்து கொண்டு ரகளை செய்வது போல் குற்றவாளிகள் ஆடிப்பாடி கும்மாளம் போட்டுள்ளனர். அதில் இளைஞர்கள் சிலர் பாட்டு பாடி நடனமாடுவதும் சுவற்றை சுரண்டியபடி செல்போனில் மணிக்கணக்கில் பேசியதும் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற அவலத்தால் பரப்பன அக்ரஹாரா சிறை என்பது கைதிகளின் சொர்க்க பூமியாக மாறிவிட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. ஏற்கனவே கடந்த வாரம் வெளியான வீடியோ கர்நாடகாவில் பேசுபொருளான நிலையில் தற்போது வெளியான புதிய வீடியோக்கள் புயலை கிளப்பியுள்ளன. கடந்த ஆண்டு பெங்களூருவில் கொலை வழக்கில் கைதான கன்னட நடிகர் தர்ஷன் பரப்பன அக்ரஹாரா சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது அவருக்கு விவிஐபி உபசரிப்பு செய்ய அதிகாரிகள் வளைந்து கொடுக்கவில்லை என கூறப்பட்டது. எனவே பரப்பன அக்ரஹாரா சிறை அதிகாரிகளை பழிவாங்கும் நடவடிக்கையில் தர்ஷனின் நண்பரும் கன்னட நடிகருமான தன்வீர் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதற்காக சிறையில் உள்ள சில அதிகாரிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு அங்கு நடைபெறும் அக்கப்போர் தொடர்பான வீடியோக்களை வாங்கியதாக புகார் எழுந்துள்ளது. பின்னர் அந்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடிகர் தன்வீரை அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அப்போது அவரின் செல்போனை பறிமுதல் செய்து அதை ஆய்வுக்கு உட்படுத்தினர். நீண்ட நேரம் விசாரணை நடத்திய பின் அவரை விடுவித்தனர். ஏற்கனவே குற்ற வழக்குகளில் கைதாகி பரப்பன அக்ரஹாரா சிறைக்கு சென்ற நடிகர்கள், அரசியல்வாதிகளுக்கு சிறப்பு சலுகை வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. தற்போது வீடியோ ஆதாரத்துடன் பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் ஆளும் காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை குறித்து கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இது தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். விசாரணையில் தவறு செய்தது உறுதியானால் அது யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார்.